வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல சிந்து நாகரிகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சிந்து நாகரிகத்தில் இருந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக வந்துடும். என்ன கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்துட்டு கூற்று கொடுத்துருக்கேன், ஒரு 4 கூற்று. அது சரியா தப்பான்னு பாருங்க. இங்கே பாருங்க, சிந்து நாகரிகம் குறித்த பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? 1920களில் மார்ட்டிமர் வீலர் ஹரப்பா பகுதிகளில் அகழாராய்ச்சிகள் நடத்தினார் அப்படின்னு இருக்கு. ஆனால் வந்துட்டு உண்மையான கூற்று என்னன்னா, மார்ட்டிமர் வீலா வந்துட்டு அகழ்வாராய்ச்சி நடத்திய ஆண்டு வந்து 1940. அப்போ 1920ல் வந்துட்டு யார் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணாங்கன்னா, ஜான் மார்ஷல். ஓகேங்களா, ஜான் மார்ஷல் தான் வந்துட்டு 1920ல் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க. அப்போ இந்த கூற்று வந்து தப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துத்தொடர் 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. இதுவும் சரி. ஓகேங்களா, இது சரி, ரெண்டாவது சரி. அடுத்து வந்து மெசோடோமியா கல்வெட்டுகளில் மெலுஹா என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது. இதுவும் சரி. அடுத்து ஸ்டீடைட் கல்லில் அமைந்த மதகுரு அரசன் மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டது. இதுவும் சரி. அப்போ கூற்று ஒன்று மட்டும்தான் தப்பு. நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் பாருங்களேன், 3 ஆப்ஷன் வந்து சரி நீங்கள் கொடுக்கல. 2 ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. 1 2 1 3 2 3 2 4 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து எக்ஸாமில் நம்மளே வந்து கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 கூற்றுமே வந்து சரியாக இருக்குது. இதில் வந்துட்டு கவர்மெண்ட் கொடுத்த ஆன்சர் என்னன்னா 2 மற்றும் 4 இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் வந்துட்டு சரியான ஆன்சர். ஆனால் நம்ம வந்துட்டு சிந்து நாகரிகத்தை பற்றிட்டு ஃபுல்லாக படித்தாதான் நம்ம கன்ஃபியூஷனாக கேள்வி கேட்டாலுமே நம்ம வந்து தெளிவாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த மாதிரி வீடியோக்கு வந்துட்டு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.